மசோதால சாதாரண மசோதா எப்படி நாடாளுமன்றத்துல இயற்றப்படுது, அதனுடைய வழிமுறைகள் எப்படி பார்ப்போம். பொதுவாக எல்லா மசோதாவும் இதே வழிமுறைகள்ல தான் இருக்கும். அதுல சாதாரண மசோதா நம்ம பார்க்கலாம். சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் செயல்முறை ஒரே மாதிரி. அப்படின்னா என்னதுன்னா, நாடாளுமன்றத்துல இரு அவைகளையும் சாதாரண மசோதாவை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது இரு அவைகளிலும் செயல்முறை ஒரே மாதிரியாக இருக்கும். மக்களவைக்கு வேறு, மாநிலங்களவைக்கு வேறு எந்த வேறுபாடு இருக்காது. நிலைகள் பொதுவாக ஒரு மசோதா தாக்கல் செய்வதிலிருந்து மசோதா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டம் ஆகுறது வரைக்கும் அது 5 நிலைகளை கடந்து வர வேண்டும். அது என்னென்ன நிலைகள்லாம் அப்படின்னா, முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு, இரண்டாவது அவையில எப்படி இருக்கு, இறுதியாக குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல். முதல் வாசிப்பு, முதல் வாசிப்புனா என்ன அப்படின்னா, அமைச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. அது அரசாங்க மசோதா. அல்லது உறுப்பினர் தாக்கல் பண்ணுவார், அது தனிநபர் மசோதா. இருவர்ல யாராவது ஒருவர் தாக்கல் பண்ணலாம். அடுத்து இந்த தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் முதல் வாசிப்புல என்ன இருக்கு அப்படின்னா, வாசிக்கிறாங்க. எதை வாசிக்கிறாங்க? அந்த மசோதாவினுடைய தலைப்பை வாசிக்கிறாங்க. நோக்கம், அந்த மசோதா எந்த நோக்கத்திற்காக தாக்கல் செய்யப்படுகிறது அந்த நோக்கத்தையும் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இதுல இருக்காது. அதான் விவாதம் கிடையாது. ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதனுடைய தலைப்பையும் அதனுடைய நோக்கத்தையும் சொல்லிட்டு அரசு இதழ்ல அதை வெளியேற்றுவாங்க. இது முதல் வாசிப்பு முடிந்தது. அடுத்து இரண்டாம் வாசிப்பு. இரண்டாம் வாசிப்பு 3 நிலைகள்ல இருக்கு. ஒன்று பொது விவாதம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மசோதாவை பத்தி விவாதம் பண்ணுவாங்க. அடுத்து குழுக்கள் நிலை. அந்த விவாதத்துல ஏதேனும் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அதை அனுப்புவார்கள். அந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னா, சிறிது காலம் அதை எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் பை கிளாஸா விவாதம் பண்ணுவாங்க. அடுத்து முடிவெடுக்கும் நிலை. இந்த குழு நிலை முடிந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை முடிவெடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருவாங்க. அதுதான் மூன்றாம் வாசிப்பு. மூன்றாம் வாசிப்புல என்ன நடக்கும்னா, ஒருவேளை அந்த மசோதா ஏற்கப்படலாம் மொத்தமாக, அல்லது அந்த மசோதா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தரலாம். எந்த ஒரு திருத்தமும் இதுல கொண்டு வர முடியாது. திருத்தம் எதுலதான் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது இரண்டாவது வாசிப்புலதான் கொண்டு வர முடியும். இறுதியாக வாக்களிப்பு, அதை ஓட்டிற்கு விடுவாங்க. அந்த ஓட்டு ஓட்டிங் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது அவைக்கு வரும். இரண்டாவது அவை, இது மக்களவையா இருந்தா இது மாநிலங்களவை, அது மாநிலங்களவையா இருந்தா இது மக்களவை. இரண்டாவது அவையில வந்தோம்னா அதுவும் போல முதல் வாசிப்பு, இரண்டாவது வாசிப்பு, மூன்றாவது வாசிப்பு நடைபெறும். ஒருவேளை ஏதாவது இழுபறி நடந்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் கூட்டு அமர்வை கூட்டுவாரு. அப்போ சாதாரண மசோதாவுக்கு என்ன உண்டு அப்படின்னா கூட்டு அமர்வு உண்டு. இந்த கூட்டு அமர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒப்புதல் நடைபெறும். கடைசியாக குடியரசுத் தலைவர் கிட்ட போய் அவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் சட்டமாக மாறும். இதுதான் மசோதாவை ஏற்றுவதற்கான 5 நிலைகள்.